சென்டம் மேக்ஸ் 10th மேக்ஸ் சமச்சீர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸில் லாஸ்ட்டு சம் பார்க்குறோமா. இதில் வந்து பாருங்கள் ஈஸியாக இருக்கும், பார்த்துட்டே இருங்க. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 4. இந்த எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 4ன்னு எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ 3x minus 5 equal to x squared minus 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் இருக்க இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3x minus 5 the whole squared minus 4 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து பாருங்கள், a minus b the whole squared ஃபார்முலா படி a squared minus 2ab plus b squared நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3 3s are 9x squared, 5 3s are 15, 15 2s are 30x, 5 5s are 25 minus 4 இப்படின்னு கிடைக்குது. ஸோ எனக்கு என்ன பண்ணுறோம், 9x ஸ்கொயர்டு மைனஸ் 30x ப்ளஸ் 21, அதாவது 25ல் 4 போச்சுன்னா 21. இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது வந்து பாருங்கள், எல்ஹெச்எஸ் சைடு ஃபஸ்ட்டு பார்ட்டை ப்ரூவ் பண்ணியாச்சு. இதே ஆன்சர் என்ன பண்ண ஆர்ஹெச்எஸ் சைடு வரணும். ஸோ ஆர்ஹெச்எஸ் சைடு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். அடுத்து அதே மாதிரி ஜி ஆஃப் ஹெச்சை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பண்ண போகிறோம் ஆர்ஹெச்எஸ் சைடில். ஸோ ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா 3x minus 5 equal to g of xன்றது x squared. ஸோ 3x minus 5 the whole squared போடலாம். ஸோ இது a minus b the whole squared ஃபார்முலா படி போட்டால் 9x squared 5 3s are 15 2s are 30x, நெக்ஸ்ட் என்ன வரும் 5 5s are 25 எனக்கு கிடைக்குது. இது கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோம், f of g of h ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ f போட்டு 9x squared minus 30x plus 25 equal to f of x எவ்வளோ x minus 4. இப்போ x இருக்க இடத்துல இதிலலாம் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 9x squared minus 30x plus 25 minus 4 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது எனக்கு 9x squared minus 30x plus 21 கிடைக்குது. இது செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட் பாருங்கள், ஆன்சர் ஈவனாக வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஈக்குவல் டு செகண்ட் பார்ட்டு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.